இன்றைக்கி காலையில் மொழிவளமே வந்து ஃபேஸ்புக்கில் என்னுடைய நண்பர் ஒருவர் பகிர்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னால், சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியை நினைக்கிறேன். அங்கே வந்து குழந்தைவேலு என்ற ஒரு தொழிலதிபர், ஒரு வயதான முதியவர், அவருடைய மகனால் கொடூரமாக தாக்கப்படுற ஒரு சிசிடிவி காணொளி. அந்த காணொளி 2ஆம் மாதம் 16ஆம் தேதி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த சிசிடிவியில் அது காட்டுது. அப்போ அந்த கமெண்ட்ஸ் என்னன்றதை வாசி கொண்டு போன இடத்துல அது வந்து சொத்துக்காக தகப்பன் மீது மகன் நடத்தின ஒரு தாக்குதல் மாதிரியும், அந்த தகப்பன் வந்து 4ஆம் மாதம் உயிரிழந்துட்டார்ன்ற மாதிரியும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. உண்மையிலேயே எனக்கு பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. இந்த ஆறறிவு படைத்த இந்த மனித இனத்துக்கு இருக்கிற ஒரு சாபம், இந்த சொத்துக்காக அடிபிடிப்படுறதும், இந்த சொத்துக்காக உறவுகளை வஞ்சம் தீர்க்கிறதும், இந்த சொத்துகளுக்காக இப்படியான கீழ்த்தரமான விஷயங்கள் செய்கிறதும் இந்த மனித இனத்துக்கு மட்டும் கிடைச்சிருக்கிற ஒரு சாபம் போல இருக்குது. உண்மையில இந்த தாய் தகப்பன் இந்த பிள்ளைகளை வளர்க்குறதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. பெற்று வளர்த்து அந்த பிள்ளைகளை வந்து மார்லையும் தோல்லையும் போட்டு இரவு பகலாக அந்த பிள்ளைகளுக்கு வருத்தம் துன்பம் வந்தால் முழிச்சிருந்து தங்களை தியாகம் பண்ணி உருக்கி செதுக்கி இவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்ததுக்கு பிறகு அவங்களுக்காக சேர்த்து வச்ச சொத்துக்களை அவங்களோட நித்திர, அவங்களோட சாப்பாடு, அவங்களோட தியாகங்களில் அவங்களுக்கு கிடைக்கிற அந்த சொத்துகளுக்காக தாய் தகப்பனை இப்படி போட்டு கஷ்டப்படுத்தி கடைசி காலங்களை அவங்கள நிம்மதியாக வாழ விடாமல் பண்ணுறது இல்லாமல் இப்படிப்பட்ட கொடுமையான விஷயங்கள். எனக்கு என்னத்துக்காக இந்த விஷயம் இவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தினது என்றால், இதேமாரி சம்பவங்கள் நாங்களும் கடந்து வந்து எங்களுடைய அப்பாவுக்கு கூட இப்படியான கொடுமைகளை செய்ய ட்ரை பண்ணியிருந்தாங்க. அப்போ அதெல்லாம் வந்து அவர் இறந்ததுக்கு பிறகு ஈவன் சுடுகாடு வரைக்கும் போய் அவருடைய அந்த ஈமச்சடங்களை கூட கலவரங்கள் ஏற்படுத்தின ஒரு உறவுகளை நாங்கள் கடந்து வந்தாங்க. அதால் தானோ என்னமோ தெரியல, எனக்கு இந்த வீடியோவை பார்த்தோன்னே சிட்டியான அழுகையும் வந்துட்டுது. இந்த சொத்துன்றதுக்காக எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு மெட்ராக்களை கஷ்டப்படுத்துறது, அவங்க அவ்வளவு தியாகங்களை செய்து அவ்வளவு தூரத்துக்கு தங்களை உருக்கி செதுக்கி இந்த ஒரு சொத்துக்களை சம்பாதிக்கிறதுக்கு உதவி செய்திருப்பாங்க. இல்லைன்னு சொல்லி சொன்னால் அதை உருவாக்கி இருப்பாங்களன்றதை யோசிக்காமல், அவங்களுடைய தியாகங்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல், அவங்கள வாழும்போதும் சரி வாழ்ந்து முடிச்சதுக்கு பிறகும் சரி இப்படி காயப்படுத்துகிற மனிதர்கள் வந்து இந்தியாவில இங்கே எங்களுடைய கண் பார்வையில் நிறைய இடங்களில் நாங்கள் பார்க்குறோம். எங்களுடைய உறவுகளுக்குள்ளேயே நாங்கள் இதை கடந்து நாங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சொத்துன்றது தாய் தகப்பன் எங்களை நல்ல வடிவாக வளர்த்துருக்கணுமா, கடவுள் எங்களை வந்து எந்த ஒரு குறையும் உடல் அளவில் குறை இல்லாமல் மனதளவுலையும் பெருந்தன்மையாக இருக்கிறத கொண்டு சிறப்பாக வாழக்கூடிய மனதை தந்திருக்கிறானா, அதுதான் பெரிய சொத்து. உண்மையில் வந்து எங்களுக்கு நல்லா பசிக்குது, நல்லா சாப்பிட எழுது, கட்டில கண்ணோடனே நித்திர வருது, நல்லா நித்திர கொள்ள எழுமென்று சொல்லிச்சுன்னா நாங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறவன்டே அர்த்தம். பசிக்குது இல்லை, நித்திர வருது இல்லை, சாப்பிட இல்லாமல் கிடக்கு, நித்திர கொள்ள இல்லாமல் இருக்கின்றால் தான் எங்களுக்கு ஏதோ பிரச்சனைகண்டே அர்த்தம். நிறைய பணக்காரர் நிறைய சொத்து வச்சிருக்கிற ஆட்களுக்கு இப்படியான பிரச்சனைகள் இருக்கிறத அறிகிறோம். நைட்டில் நித்திர கொள்ளுது இல்லை, சாப்பிட இல்லாமல் இருக்குது, சாப்பாடு மேசம் முழுக்க சாப்பாடாக கிடக்கு, ஒன்றுமே சாப்பிட எழுது இல்லை, இல்லை டாக்டர் சாப்பிட வேணாமன்றார், எனக்கு அந்த விரத்தம் இந்த விரத்தம்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. உண்மையில உங்களுக்கு கடவுள் இருந்த பெரிய சொத்து என்னென்னு கேட்டால், எல்லாம் பசிக்குது, பசிக்கிற நேரம் எல்லாம் பசிக்கிறதுக்கே ஏற்ற சாப்பாடு எங்களால் சாப்பிட எழுது, நல்ல நித்திர வருது, படுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூழல் இருக்குதா, உடனே போயிட்டு நித்திர கொள்ள எழுதுன்னு சொல்லி சொன்னால் அதுதான் உங்களுக்கு இருக்கிற பெரிய சொத்து. மற்றது உங்களை பார்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு, உங்களுக்கு தேவையானதை உங்களால் உழைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல அறிவு, நல்ல ஆரோக்கியம், நல்ல அனுபவங்கள், நல்ல பழக்க வழக்கங்களும் உங்களோட பெற்றோர் உங்களுக்கு தந்திருக்கணும் என்றால் உங்களோட தாய் தகப்பன் தான் உங்களுக்கு பெரிய சொத்து. இந்த சொத்துக்காக தாய் தகப்பனை கொடுமைப்படுத்துகிற யாராக இருந்தாலும் சரி, இல்லை சொத்துகளுக்காக யாற்றையும் அம்மா அப்பாவை போய் கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்துகிற யாராக இருந்தாலும் சரி, ஒன்றை மட்டும் ஞாபகத்தில் வைங்க, இந்த பிரபஞ்சம் நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதை உங்களுக்கு பல மடங்கு திருப்பி தரும். சரிதானே? நீங்கள் அன்பான மனிதராக இருந்தீங்கள் என்றால் உங்களுக்கான அன்பு எங்கே இருந்தாலும் தேடி வரும். நீங்கள் எவ்வளவு இக்கட்டான சூழலில் இதுக்கு முறை உங்களுக்கு வாழவே இயலாதன்ற ஒரு நிலையில் நீங்கள் வந்து தள்ளப்பட்டாலும், சூழ்நிலை கைதியாக நீங்கள் வந்து எங்கேயாவது அகப்பட்டாலும், நீங்கள் செய்த நன்மை, நீங்கள் செய்த புண்ணியங்கள், நீங்கள் பிறருக்கு கொடுத்த அன்பு உங்களுக்கு பல மடங்காக திரும்பி வரும். அந்த இடத்துலேருந்து நீங்களே இனி என்னால் மீள முடியாதுன்ற ஒரு நம்பிக்கையை விட்டால் கூட அந்த பிரபஞ்சம் உங்களுக்கான எல்லா விஷயங்களையும் சேர்த்து தரும். இதே நேரத்தில் நீங்கள் வந்து எவ்வளோ ஒரு நல்ல நிலையில் இருந்தாலும், எவ்வளோ ஒரு பாதுகாப்பான சூழலில் இருக்கிறதாக நீங்கள் நினைத்து கொண்டாலும் சில நேரங்களில் அது அப்படியே தலைகளாக மாறிடும். அதான் சாவார போல் இருக்கிறார்கள் பிழைச்சிருவினம், நல்லா இருந்தவங்க செத்து போயிட்டாங்களேன்னு சொல்லுவாங்க. இதுதான் உண்மையில பிரபஞ்சத்திட மாயாஜாலம். தயவு செய்து யாரும் நினைக்காதீங்கோ, நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறோம், நாங்கள் இல்லை உடல் வலுவோடு இருக்கிறோம், எங்கள்கிட்ட காசு இருக்குது, நாங்கள் சொன்னால் செய்கிறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, ஸோ நாங்கள் பெரிய ஆட்கள், நாங்களால் எதையும் செய்யலாம்னு நினைக்காதீங்க. இல்லை நாங்கள் செய்கிற பாவங்கள் வெளியில் தெரியாது தானே, இல்லை என்ன வந்து யார் கேள்வி கேட்க போகிறாங்கன்ற ஒரு மமதையில் ஆடாதீங்க. ஏனென்றால் இது நிலையில்லாத வாழ்வு. முக்கியமாக இந்த தாய் தகப்பனை கஷ்டப்படுத்துகிற யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் மன்னிப்பே கிடையாது. உண்மையில் அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து ஒரு
மன அழுத்தத்துக்கு உள்ளான மாதிரி இருக்குது. எப்படி இந்த பிள்ளைகளால் தாய் தகப்பன் இப்படி ஹர்ட் பண்ணிடுது. அந்த குழந்தைகள் வந்து பிறந்ததுலேருந்து இப்போ ஒரு அம்மாவை நான் ஃபீல் பண்ண விஷயம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, நான் எல்லாம் கர்ப்பமாக இருக்கும்போது இப்போ இங்கேருந்து அங்கால திரும்பி படுக்கணும் என்றால் கூட எழும்பி இருந்து தலானி அங்கால பக்கம் வச்சு தான் அங்கால திரும்பி படுக்கலாம். நாங்கள் நினைச்ச மாரி அங்கால டக்குன்னு திரும்பினால் கருவில் இருக்கிற குழந்தைக்கு வந்து எதுவும் பிரச்சனை வந்துருமோ அடிபட்டுருமோன்ற பயத்தில் அப்படி எழும்பி இருந்து அங்கால திரும்பி படுத்தது எல்லாம் இருக்குது. உண்மையில நித்திரையில் நாங்கள் திரும்பி படுக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம். ஆனால் ஒரு அம்மாவால் மட்டும்தான் அந்த நித்திரை அதுலேயும் கூட குழந்தையை நினைச்சு நிதானமாக எழும்பி இருந்து அங்கால திரும்பி படுக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எத்தனை நாள் நிம்மதியாக நித்திரை கொள்ளையிலும். உண்மையில எனக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளைக்கு ஒரு 3 வயசு வரும் வரைக்கும் அம்மா மேரக்கு நித்திரை கொள்றதுக்கு சந்தர்ப்பம் ஒழுங்காக அமையுமான்னு தெரியாது. நைட் ஒழுங்காக நித்திரை கொண்டு விடிய எழும்புறதுன்றது வந்து 3 வயசு மட்டும் நடக்குமான்றது தெரியாது. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த தாய் சில இடங்கள்ல அம்மா மேலே நித்திரை கொள்ள விட்டுட்டு அப்பா மேலே உண்மையில ஒரு தாய்க்கு தாயான இப்போ தாயுமானவர் சிவபெருமான் மாதிரி அப்பாக்கள் வந்து தாய் ஸ்தானத்தில் இருந்த பிள்ளைகளை வளர்க்குற அப்பா மேலே நாங்கள் பார்க்குறாங்க. அப்போ அப்படியெல்லாம் இருக்கிற காலத்தில் தாய் தகப்பனை இப்படி கொடுமைப்படுத்துகிற பிள்ளைகளை பார்க்கும்போது பயமாக இருக்குது. இந்த எதிர்காலம் எங்கே போய் முடிய போதோ தெரியல. அந்த சம்பவத்தில் வரவரெல்லாம் பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு 40-45 வயதுக்குரிய ஒரு ஆளைத்தான் எனக்கு தெரியுது. இல்லை ஒரு 30 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நபராக தெரியுது. அவரெல்லாம் இந்த 2K கிட்ஸ் கேட்டகரிக்குள்ளே வர மாட்டேன். ஒரு அன்பாலையும் ஒரு ஆசீர்வாதங்களாலேயும் ஒரு சந்தோஷமான சூழலில் வாழ்ந்த பிள்ளைகள் நீங்கள், வளர்ந்த பிள்ளைகள் நீங்கள், நீங்களும் கூட பிள்ளை தாய் தகப்பனை இப்படி போட்டு கஷ்டப்படுத்துறீங்கள் என்றால் அடுத்தடுத்து வர ஜெனரேஷன் என்னென்ன செய்யுமென்று பயமாக இருக்குது. அடுத்த ஜெனரேஷன் பிள்ளைகளுக்கு தாய் தகப்பனோடு இருக்கிற அந்த பாண்டிங் குறைஞ்சி போச்சு. அம்மா ஒரு பக்கம் வேலை, அப்பா ஒரு பக்கம் பிள்ளை வேலை, பிள்ளைக்கு 50 கிளாஸ், பிள்ளை இந்த பேரண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கான டைமே குறைஞ்சி போச்சு. அப்படி வாழ்கிற பிள்ளைகள் தாய் தகப்பனில் எப்படி பாசமாக இருக்க போகிறாங்கன்னு நினச்சா சரியான பயமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பெற்றோர் வந்து எவ்வளவு பிஸி ஷெடியூலாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் தங்களோட வாழ்க்கையை தாங்க வாழ்கிறதுக்கான ஒரு கட்டமைப்பை தான் நாங்கள் உருவாக்கி கொடுக்கலாமே தவிர இந்த சொத்துக்களை நம்பி பிள்ளைகள் இருக்கணும். இல்லை உனக்கு இந்த சொத்து இருக்குது நீ பயப்படாத, உனக்கு என்ன பணம் சேர்க்கறதெல்லாம் உனக்குத்தானே என்று சொல்லி இப்படி பிள்ளையான வழிநடத்தலை கொடுக்காதீங்க. பிள்ளைகள் உங்களுக்கு தேவையானது நாங்கள் சாப்பாடு தரம் படிப்பிச்சு வரும், எங்கட கடமையை செய்கிறோம். உங்களோட கடமை உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்வது தான். உங்களுக்கு தேவையானதை நீங்கள்லாம் தேடணுமென்ற ஒரு மனநிலையை ஏற்படுத்துங்க. இந்த சொத்துக்கள் என்ற விஷயத்தை வந்து சின்ன வயசுலேயே எங்களுக்கு அங்கே சொத்து இருக்குது, இங்கே சொத்து இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்லி மாய வேலைகளை ஏற்படுத்தாதீங்க. ஏன்னா நிலையில்லாத உலகம், நிலையில்லாத வாழ்க்கை. அதனால் பிள்ளைகளுக்கு இந்த நம்பிக்கையை மட்டும் நிலையாக இப்போவும் மனதில் இருக்கக்கூடிய மாதிரி பழக்குங்க. என்னென்னு சொல்லிச்சுன்னா இப்போ எங்களுக்கு 10 வீடு இருந்தாலும் எந்த வீட்லேயும் நாங்கள் செத்தோன்னே எங்களை கொண்டே புதைக்க போகிறதில்லை, 3 நாளைக்கு மேலே வச்சுருக்க போகிறதில்லை. எல்லாருக்குமே சுடுகாடு தான் நிரந்தரம். அதனால் இந்த சொத்துக்கள் என்ற விஷயத்தை வச்சு பிள்ளைகளுக்கு தேவையில்லாத தலைக்கணங்களை கொடுக்காதீங்க. ஏனென்றால் அந்த இடம் தங்களுக்கு கிடைக்கல, ஒன்றில் பெற்றோரால் கொடுக்க முடியாமல் போகலாம், இல்லை பிரகாரணிகளால் பெற்றோருக்கே வந்து அந்த சொத்துக்கள் இல்லாமல் போகலாம். அதால் அந்த சொத்துக்கள் என்ற ஒரு விஷயத்தை பிள்ளைகளுக்கு திணிக்காதீங்க. என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த தேவையற்ற ஒரு எதிர்பார்ப்பு உள்ளே இருக்கும்போது அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றமாக போகும்போது தான் பிள்ளைகள் இப்படியான காட்டுமிராண்டித்தனமான விஷயங்களில் ஈடுபடுவாங்க. அதால் பிள்ளைகளுக்கு எப்பவும் இருக்க வேண்டிய ஒரு நம்பிக்கை என்னென்னு கேட்டால் எனக்கு தேவையானதை நான் தான் தேடணும்.